இன்னைக்கு நிஷா அன்னதானம் என்ன சமையல்? இன்னைக்கு வந்து ஒயிட் பிரியாணி. ஒயிட் பிரியாணி நிஷா செய்ய போகிறா. இன்னைக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு அதான் ஸ்பெஷல் சாப்பாடு. 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுவோம். கசகசா 1/4 ஸ்பூன் சேர்த்துருவோம். கசகசா, பட்டை, ஸ்டார் பூ. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஸ்டார் பூ. நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராம்பு, கல்பாசி பிச்சு உதறிக்கிட்டு இருக்க. அப்படியே மெதுவாக போடுறீ. அது என்னது? ஜாதி பத்திரி. அப்புறம் ஏலக்காய், மராட்டி மொக்கு, வெங்காயம் போடாம பச்சை மிளகா போடுறேன். ஒரு 30 பேருக்கு நிஷா பிரியாணி செய்கிறா. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பாப்பா. 1 கிலோ வெங்காயம். நிறைய பேர் அந்த ஆனியன் கட்டுற வீடியோ போட சொல்கிறாங்க நிஷா. அது என்ன? என்ன ஆனியன் கட்டுறது? சும்மா சாதாரணமாக உள்ளது தானே. வெங்காயம் சீவிரப்ப அதை வீடியோ எடுத்து போட்டுரு. ஆனியன் கட்டுற சீக்கிரமாக வீடியோ போடுவாங்கங்க நிஷா. அது எதுக்காக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த மாதிரி நைஸாக வருதுல்ல. சரி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பாப்பா. இப்போ சொல்லு. அப்போ பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நீ சொன்னதுக்காகவே. ஓகேயா? இந்த இதான் ஆனியன் பச்சடி கேட்டேன். ஏன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா பிரித்து கொட்டிக்கிட்டு இருக்க? பாப்பா போய் கரண்டியை கழுவி அப்பிட்டு வாங்கிட்டு வா பாப்பா. உனக்கு கழுவ தெரியாது? வா கழுவி எடுத்துட்டு வா. சீக்கிரம் வதக்கணும். வதக்கு நிஷா. 1 கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்குமா? 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி. 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி நல்லா வதக்கணுமா? சூப்பரு. யாருக்கெல்லாம் ஒயிட் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒயிட் பிரியாணி யார்? எங்கள் அக்கா சூப்பராக செய்யும். எங்கள் அக்காட்ட இருந்தானே கற்றுக்கிட்டேன். ஒயிட் பிரியாணி அதே மாதிரி வெள்ளை பிரியாணியும் இந்த இது அதே மாதிரி இந்த அது என்னது வெள்ளை குருமா, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பிரியாணிக்கு வெள்ளை குருமா நல்லா இருக்காது. வெள்ளை குருமா வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதானே நிஷா? இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளை குருமா. நைட் எனக்கு அதான் செஞ்சு தருவோம். வெள்ளை குருமா சமைக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணுமா இல்லையா? நீ சொல்லணுமா இல்லையா? சாப்பிட போறது யாரு? நான் தான். உனக்கு ஏதாவது நான் செஞ்சிருவேன்னு தெரியும்ல. தக்காளி சட்னி ஏதாவது அரைச்சிருவேன்னு தெரியும்ல. தெரியறதுக்கு முன்னாடி என்ன எனக்கு இந்த தக்காளி சட்னி எல்லாம் வேண்டாம், எப்பயும் அரைக்கிறது, எனக்கு இது செஞ்சிரு, அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சிருச்சு. தக்காளி சட்னி சரி. இப்போ பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறியா? ஸ்கூலுக்கு வேற கிளம்பணுமே. 8 மணிக்கு தானே. மணி 8 ஆயிருச்சா? மணியா? மணி 7:45. அப்புறம் என்ன, இதை தாளிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வைக்கிறவங்களையும் குளிச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் கொதிச்சிரும், அதுங்க குளிக்கிறவங்களையும் கொதிச்சிரும். அப்புறம் அரிசி போட்டுட்டு அவங்கள இந்த கசகசாவை கொட்டலையா? போட்டேன். இல்லை இதில் கொட்ட வேண்டாம், அது கொட்ட வேண்டாம். அந்த இதுக்குள்ளேயே மடிச்சு வச்சிடவா? நீ எல்லாம் குளிக்கிற இந்த பெரிய பொம்பளையா? நீ பெரிய பொம்பளை பிள்ளை. இவங்களா குளிக்கிறாங்க. பெரிய பிள்ளையா 20 வயசுல குளிச்சுக்கலாம். அது வரைக்கும் அம்மா தான் குளிப்பாட்டி விடும். என்னெல்லாம் எங்கள் அம்மா நான் வந்து 10வது படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா தான் குளிப்பாட்டி விடும். கல்யாணம் பண்ற 30 வயசு வரைக்கும் அவங்க அம்மா தான் கல்யாணம் குளிக்க வச்சு. நான்லாம் சின்ன பிள்ளைல ஆற்றுல இல்லாட்டி குளத்துல தான் பாப்பா குளிப்பேன். இங்கே ஆறு இல்லை, குளமும் இல்லையா? எங்கே இருக்கு? பாசியாக இருக்காது. அது சுத்தம் பண்ணிட்டு போவோம். ஒரு நாளைக்கு குளிக்க குளத்தில் குளிக்க கூப்பிட்டு போகிறேன். இங்கே களத்தூர் வந்த புதுசில் நம்ம குளத்துல தான் நீ துணி துவைக்கிறது குளிக்கிறது. ஏன்னா இங்கே நம்ம வீட்டில் பைப்பெல்லாம் இழுக்காமல் இருந்துச்சு. 1 வருஷம் கழிச்சு தான் பைப் இழுத்தோம். 2 வருஷம் கழிச்சு. 2 வருஷம் வர 1 வருஷமா 2 வருஷமா 1 வருஷம் 6 மாசம் தான்.
எல்லாத்தையும் போட்டாரேங்க. கொஞ்சோண்டு பூ மட்டும் எடுத்து வச்சிருங்க. வேண்டாம், அப்ப தண்ணியா போயிடுச்சுன்னா வைக்க முடியாது சோத்துல. ஐயோ, நான் சொல்றது அவங்க காயில. சரி, அரைச்சி ஊற்றி விடு. என்ன ஏதாவது பண்ணு. அரிசி எடுத்துட்டு வாமா. தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வரட்ட கொதிச்சாதானே இது ஆகும். ஓ, தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றணுமா? தேங்காய் அரைச்சி பாலை ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றணுமா? ஒரு நாளைக்கு தேங்காய் சாதம் செஞ்சு கொடுப்போம். வெஜ் பிரியாணி செய்யணுமா? நம்ம மரத்துல வந்து தேங்காய் விழுவர் பறிப்போம்ல, பறிச்சு விற்கியா போறையில ஒரு 10 தேங்காய் தேங்காய் எடுத்து வச்சுட்டு இருக்கணும். அப்போ தேங்காய் ஆமா, தேங்காய் விற்கணும்ல. நம்ம எப்பயுமே தேங்காய் பறிச்சு முடிச்சு விற்றுருவோம். அப்புறம் என்ன தக்காளியை கொட்டவா? இந்த வார வெங்காயம் இன்னும் ப்ரௌன் ஆகும். அடுத்து என்ன அன்னதான சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லுங்க. இது சமைக்கிற வீடியோ தான். வெஜ் பிரியாணி நீ சொன்னீன்னா எது வேணாலும் கொடுப்பேன் பாப்பா. அப்பா வெஜ் பிரியாணி கொடுத்துருவோமா? சூப்பர் ரதங்க. வெஜ் பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அம்மாவை செஞ்சு தர சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு ஆக்கிறது ஒழுங்கு முறையில் ஆக்க மாட்டாங்க, ஒழுங்காகவே ஆக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்காது. நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து மக்கானாலே சாப்பிட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி அன்னதானம் சாப்பாடுனா நல்லா ஆக்கிடுவா. நிறைய பேத்துக்கு செய்யல டேஸ்ட் நல்லா வரும். உங்க அம்மா அன்னதானே நிறைய வாங்குவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கம்மியா வாங்கினா அப்ப கம்மியா தானே நம்ம செய்யணும். கருவேப்பிலை எல்லாம் போடவே இல்லை போல இருக்கு. நீ வேண்டியதில்ல. மல்லி புதினா தான் போடணும். அது வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லா வதக்கணும். சரி, நீ வதக்கிக்கிட்டு நான் போய் அரிசி எல்லாம் தூக்கிட்டு வரேன். ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்கணும். சரி, வதக்கு. நான் போய் அரிசி எல்லாம் எடுத்துட்டு வரேன். போடு. வெங்காயம் வதங்கிடுச்சா? சூப்பரா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். சரி, அடுத்தது தக்காளியை கொட்டவா? அப்புறம் தக்காளி 1 கிலோ. என்ன பாப்பா? அது இல்ல, சிவப்பு கலர்ல இருக்கிறது வேண்டானே. இன்னொன்னு இருக்கு பாரு, போ. அது வேணாம். அது அப்பளம் பொரிக்கிறது. இருக்கு, போய் அதே மாதிரியே பெருசு இருக்கும், எடுத்துறோம். அங்க அப்பைட்ட கேளு. அதுக்குள்ள தான் இருக்கு. அப்பைட்ட கேளு. இதே மாதிரி பெருசு இருக்குதா, நான் எடுத்து கூட அப்பையும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கிலோ அரைச்சது. 1/4 கிலோவா? இஞ்சியும் பூண்டும் சேர்த்து 1/4 கிலோ. நெக்ஸ்ட் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணுமா? அது என்னது? மல்லி புதினா ரெண்டுமே ஒவ்வொரு கையளவுக்கு எடுத்தது. மல்லி புதினா இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடும். நல்லா வதங்க. நான் போய் அந்த இதை எடுத்துட்டு வரவா? வடிகட்டி. என்ன பாப்பா? அதான் கழுவி எடுத்து வா, ரமுக்குள்ள கழுவி எடுத்து வா. இங்க வா, இதுல வந்து கழுவு. நல்ல தண்ணில. அதுல கழுவு. அடுத்தது உப்பு அளவா போடு நிஷா. 1 கை அளவுக்கு. ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே மாத்திட்டு வா பாப்பா. இங்க வந்து என்ன பண்ண போற? நீ திண்ணையில ஒன்று மாத்திட்டு வா. ட்ரெஸ் எல்லாம் ஐயா விட்டு கொட்டாயில போய் மாத்திட்டு வா. போ, பாத்ரூம்ல போய் மாத்து. இல்லாட்டி தங்க மாளிகை கட்டி வச்சிருக்காங்க. அப்பா ட்ரெஸ் மாத்த முடியும் இடம் இல்ல. ஏண்டி நீ இருக்கிற அண்ணன் வச்சிருக்காமா வெளியே, அவங்க அப்பா இருக்கும், கொட்டாயத்துல ஐயா இருக்காராம். அதனால ட்ரெஸ் மாத்தணும் பாத்ரூம்ல போறாங்க. அப்புறம் நிஷா வேற என்ன? இப்போ வதக்கணுமா? வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போறோம். அது நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். எத்தனை டம்ளர்? எத்தனை இது? மொத்தம் 3 கிலோவுக்கு 6 செம்பு ஊற்றணும். ஏன்னா இது வந்து 1/2 கிலோ செம்பு, 1/2 லிட்டர் பிடிக்கிற
செம்பு. இதுல வந்து இப்ப 6 செம்பு ஊத்தணும். 3 செம்பு பால், 3 செம்பு தண்ணி. ஒன்று ஊற்றியாச்சா, 2 ஊற்றியாச்சா, 3ஆவதுக்கு இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது. இதை இப்போ வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கணும். போதும் விடு. ஏன் 6 செம்பு பாலாக ஊற்றினா? 6 செம்புக்கு பால் வேணும்ல, ஊற்றினா ஒன்றும் தப்பு இல்லை, ஊற்றலாம். சரிசமமாக நம்ம பாலும் ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணி பால் கொஞ்சோண்டு எடுத்தாலும் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எல்லாம் இருக்குல்ல, தேங்காய் எல்லாம் பாலெல்லாம் புளிஞ்சு விட்டே ஊற்று. 6 செம்புமே ஊற்றிடும், அது வடிகட்டும். இப்போ 3 செம்பு நம்ம வந்து பால் ஊற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளேயே ஊற்றிட்டு நம்ம பார்ப்போம் கொதிக்க. வாயை பொத்திட்டு நாங்கள் இருக்கோம். நம்ம வந்து 3 செம்பு பால் ஊற்றிட்டோம். இப்போ இன்னும் இருந்த பாலெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். 4 இது ஊற்றுனியா? 3 தான் ஊற்றேன். 4. 4 முதல்ல வந்து பியூர் பால் ஊற்றுனா, இப்போ இது தண்ணி கலந்த பால். 6. இப்போ இதெல்லாம் கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து இது ஃபுல்லாக தலைன்னு கொதிச்சு வரையில அரிசி இறக்கணுமா? சரி, கொதிக்கட்டும். வேற என்ன, நல்லா கொதிக்குது தலைன்னு. அரிசி சேர்த்துட வேண்டியதான். அது ஏன் பொங்கிக்கிட்டு வருதுன்னா, அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுனா, தேங்காய் பால்னால பொங்கி வருது. அரிசியை போட்டுட்டு அரிசி வேகவும் தம் போடணுமா? தம் போட்டால் அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஓகே, இதோட அவுட்புட் பார்க்கணுன்னா நிஷா அன்னதானம் கொடுப்பால வீடியோ, அந்த வீடியோவில் பாருங்கள். தாத்தா பாட்டிக்கு தம்மு அப்போ தான் பிரிக்க முடியும். ஆமாம், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்காக இப்போ திரும்ப எடுக்கலைன்னா, நிஷா இனிமேல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். நான் அடுப்பரிச்சு விட்டுக்கிட்டு இருப்பேன். ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் வந்து 10-11 மணிக்கு 10 மணி ஆயிருமா? நிஷா குளிச்சுட்டு கிளம்பி வந்து அதுக்கப்புறம் தான் தம்மு பிரிக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த அரிசி வேகவும் தம் போட போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் வேலை இல்லை. இதே மெத்தடில் நீங்கள் குக்கர்லையும் செய்யலாம். அடுப்பில் செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யறதா இருந்தால் குக்கரில் கூட செய்யலாம். பாருங்க, தேங்காய் பூ போடுவோம் கோழிக்கு. வா, பற்ற விடாது, தனியாக போடுறேன். இங்கே இருந்து கருப்பு கொஞ்சம். எல்லாம் அடிச்சுக்குது கோழி எல்லாம். தேங்காய் பூ வேற என்ன சார்? வேற என்ன, அவ்வளோதான். நம்ம இந்த அரிசி வேணுனதுக்கப்புறம் தம் போட வேண்டியதான். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.